ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்ட டியூன் தெரியுதா? அது என்ன பாட்டுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இடம் வந்து நெக்ரில் வந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மாண்டிகோ பேல இருந்து. சரியான பஸ் எல்லாம் கிடையாது, அதனால டாக்ஸிலேயே வந்தாச்சு. நம்ம இங்கே போகிற இடம் வந்து ரிக்ஸ் கஃபே. ஒரு 50 வருஷம் பழமையான ஒரு கஃபே. போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. வாங்க. கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே? இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு புரட்சி தலைவரோட இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த அளவுக்கு ஒரு ரம்யமான லொக்கேஷன். இங்கே ரீச் ஆன டைம் நல்ல உச்சி வெயில். வெளியே போய் வெயிலில் நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்தது. தண்ணியில் இறங்கியிருந்தா தெரிஞ்சிருக்காது. நெக்ரில் வந்து ஒரு பீச் டவுன். ஃபுல்லாகவே ரிசார்ட்ஸ், பீச்சஸ் தான். நார்மலாக மற்ற இடம்லாம் ரிசார்ட்ஸ், அவங்களோட ப்ரைவேட் பீச்சஸ் இருக்குது. இந்த ரிக்ஸ் கஃபே வந்து இட்ஸ் அ கஃபே அண்ட் வாட்டர் ஸ்போர்ட். இங்கே ஸ்டே பண்ண முடியாது. டூரிஸ்ட் வர்றது மெயினாக ஸ்விம்மிங்காக தான். இங்கே கடலில் ஸ்விம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் ஸ்விம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃபுட் இருக்குது. யூ கெட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜமைக்கன் ஃபுட். ஜர்க் சிக்கன்லேருந்து பர்கர்லேருந்து எல்லாம் கிடைக்குது. ஸ்டேஜஸ் இருக்கு. நைட் ஈவினிங் there must be some மியூசிக் ப்ரோக்ராம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜஸ் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் தே ஸ்பெண்ட் டைம். ஈவினிங் அவங்க ரிசார்ட்டுக்கு அந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லாதனால. இந்த ரிக்ஸ் கஃபே 50 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. சொவினியர் கடைங்க இருக்கு. டிஷர்ட், ஸ்விம்மிங் சூட்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், ட்ரிங்க்ஸும் இருக்கு. ஃபுட் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஐ ஹேட் ஒன் பிக் ஜமைக்கன் பர்கர் சாப்பிட்டேன் நான். இங்கே சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எகெயின் கிளம்பியாச்சு வேற ஒரு மார்கரிட்டா பீச்சுக்கு. இது வந்து ஒரு ரிசார்ட்ஸ், லைக் கோவா மாதிரி ஒரு பீச் ரிசார்ட்ஸ் இருக்கிற ஊர். இங்கே அது இல்லாமல் ப்ளூ ஹோல், நம்ம வேறு இடத்துல பார்த்த அந்த ப்ளூ ஹோல் ஒன்று இருக்குது இங்கே, வித் மினரல்ஸ் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா ஹம்மிங் பேர்ட் பார்க் இருக்குது. மற்றபடி எல்லாமே பீச்சஸ் தான். இந்த பீச் வந்து மார்கரிட்டா பீச், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பீச் நெக்ரில்ல. இதை விட்டால் 7 மைல் பீச்சஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ரிசார்ட்ஸ் தான். இந்த மார்கரிட்டா, 7 மைல், ரிக் கஃபே இதெல்லாம் மோஸ்ட்லி பப்ளிக் பீச்சஸ். மற்ற ரிசார்ட்டெல்லாம் ப்ரைவேட் பீச்சஸ். இதுக்கு மேலே இந்த ஊரில் எதுவும் இல்லை. இங்கே கிளம்பியாச்சு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்ட்டு. அடுத்து நம்ம கிங்ஸ்டனில் பார்க்கலாம்.